அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு, நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் தம்பி வன்னியரசு அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த இயக்கத்தின் வளர்ச்சியில் அவருடைய பங்கு மகத்தானது. நீண்ட நெடுங்காலமாக மதுரையிலே நான் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த நாள் வரையில் இயக்கத்திற்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வரக்கூடிய முன்னோடிகளுள் ஒருவர் தம்பி வன்னியரசு அவர்கள். தொலைக்காட்சி விவாதங்களில் அவருடைய வாத திறன்களை நீங்கள் அறிந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட வாத திறமையுள்ள தம்பி வன்னியரசு சட்டமன்றத்திற்கு போனால் திண்டிவனம் தொகுதி மக்களின் உணர்வுகளை எதிரொலிப்பார், உங்களுக்காக வாதாடுவார், போராடுவார், இந்த தொகுதியை மேம்படுத்த உங்களுக்காக பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த தொகுதியை சாராதவர் என்று பலர் சொல்லக்கூடும். அவர் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய தகுதிக்குரியவர். இன்றைக்கு திண்டிவனத்திலே போட்டியிடுகிறார். வெற்றி பெற்ற பின்னர் திண்டிவனத்திலேயே உங்களோடு தங்கி இருந்து பணியாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலதுசாரிகளை எதிர்த்து, பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து, நாசகார சக்திகளை எதிர்த்து களம் காண்கிறது. திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெறும் தேர்தலுக்காக கூடி தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அல்ல. அதிமுக, பாஜக அந்த கட்சியில், அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் எல்லாம் 2021 ஒன்றாக இருந்து பிறகு சிதறி போய் மறுபடியும் சேர்ந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக தேர்தலுக்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே சேர்ந்திருக்கிற கூட்டணி. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை, நியாயங்களை எடுத்துரைக்க முடியுமா? திமுகவோடு நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை எங்களால் விளக்க முடியும், மணிக்கணக்கிலே விளக்கி சொல்ல முடியும். ஆனால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததற்கான காரணத்தை தேர்தல் ஆதாயம் தவிர வேறு கொள்கை சார்ந்த காரணங்கள் ஏதேனும் உண்டா? எடப்பாடி விளக்குவாரா? ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன சொன்னார்? மறந்துவிட்டாரா? நான் என் அரசியல் வாழ்வில் பெரும் தவறு இழைத்து விட்டேன், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது பெரும் தவறு, அதற்கு பரிகாரமாக வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்தேன், மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று கூப்பிட்டவர்களாக ஜெயலலிதா அம்மையார். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி ஜெயலலிதா அம்மையாராலேயே வெறுக்கப்பட்ட கட்சி, கடுமையாக எதிர்க்கப்பட்ட கட்சி, அம்பலப்படுத்தப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்கிற வகையில அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பாரதிய ஜனதாவை தோல்வியை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய அதிமுக தொண்டர்களை வைத்து பாஜக சின்னங்களை தமிழ்நாடு முழுவதும் எழுத வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய துரோகம் என்று பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா அதிமுக என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வெகுவாக நுழைய முயற்சிக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக, நீங்கள் அந்த அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் மோடிக்குத்தான் போய் சேரும். இரட்டை இலை சின்னம் என்பது ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக சின்னம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அது பாஜகவின் சின்னமாக மாறிவிட்டது. பாஜகவுக்கு இங்கே இரட்டை இலை சின்னமும் போட்டியிடுகிறது, பாஜகவுக்காக தாமரை சின்னமும் போட்டியிடுகிறது. அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டார் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
பாமகவோடு கூட்டணி வைத்ததற்கான நியாயங்களை அவரால் சொல்ல முடியுமா? அன்புமணி எப்படி பேசினார் தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஏதோ தயார் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தவரோடு எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விளக்கம் சொல்வாரா? அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் தூக்குமாட்டி சாவேன் என்று சொன்னாரே அண்ணன் டிடிவி தினகரன், அவரோடு இப்போது கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை விளக்குவாரா? அது ஒரு பொருந்தா கூட்டணி. ஆனால் நம்முடைய கூட்டணி 2016ஆம் ஆண்டிலேயே காவிரி நீர் உரிமைக்காக ஒன்று சேர்ந்த கூட்டணி. 17, 19 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 21 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக சந்தித்து வெற்றி பெற்றது. பிறகு உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், 24 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்தோம். இன்றைக்கு 26 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை சந்திக்கிறோம். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டணி கிடையாது. ஒரு முறை உருவானால் அடுத்த தேர்தலுக்குள் அது சிதறி போகும். ஆனால் இந்த கூட்டணி 2016, 2017 இருந்து தொடர்ந்து நீடிப்பது மட்டுமில்லாமல் இப்போது தேமுதிகவும் சேர்ந்திருக்கிறது, எஸ்டிபிஐ சேர்ந்திருக்கிறது, நடிகர் கருணாஸ் சேர்ந்திருக்கிறார், கே செல்வகுமார் சேர்ந்திருக்கிறார். இப்படி பல பேர் இப்போது இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். நண்பர் விஜய், நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று அறைகூவி அழைப்பு விடுத்து பார்த்தார். ஒரு ஆள் கூட போகவில்லை. விஜய் தலைமையிலான கூட்டணியில் சேர்வதற்கு ஒரே ஒரு நபர் கூட போய் சேரவில்லை. புதிதாக பலரும் திமுக கூட்டணியில் தான் வந்து சேர்ந்திருக்கிறோம். 23 கட்சிகளை கொண்ட ஒரு பெரிய கூட்டணி. நாம் ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறோம்? ஒரே காரணம்தான், தமிழ்நாட்டில் நாசகார சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது, நச்சு சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது. முகமூடி அணிந்து வந்து இங்கே தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானவர்கள், ஈழ விடுதலைக்கு எதிரானவர்கள், சமூக நீதி என்கிற கோட்பாட்டை விரும்பாதவர்கள், அதை நீர்த்து போக செய்யக்கூடியவர்கள், சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள், எல்லாவற்றையும் விட நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய கும்பல். அப்படிப்பட்ட ஒரு வெகுமக்கள் விரோத கொள்கைகளை கொண்ட கட்சியை யார் இன்றைக்கு தூக்கி தோளிலே சுமப்பது? எடப்பாடி அவர்கள். பல பேர் கேட்கிறார்கள், எடப்பாடியோடு போயிருந்தால் கூடுதலாக சீட்டு வாங்கியிருக்கலாம், இன்னும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், அல்லது நண்பர் விஜயோடு போயிருந்தால் கூடுதலாக சீட்டு, ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு, இப்படியெல்லாம் சொன்னாரு. ஏன் திருமாவளவன் போகவில்லை? திருமாவளவனுக்கு என்ன புத்தி கெட்டு போய்விட்டதா? இப்படி பல பேர். அவர்களுக்கு தெரியாது, திருமாவளவன் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் பிள்ளை, நானேரை காரல் மார்க்சின் அரசியலை உருவாக்கி கொண்டவன். ஆகவேதான் இந்த பதவிக்காக, பரிசுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக ஓட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்காத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனது அருமை தோழர்களே, 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதைவிட அந்த வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை, நாசகார சக்திகளை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்ப வேண்டும். சட்டசபைக்கு அல்ல, சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, அவர்களை தேட்டர்களுக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும். மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்திட, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, எல்லாவற்றையும் விட இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிற திட்டம் நடைமுறைக்கு வந்துட, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை திண்டிவனம் தொகுதியிலே
பானை சின்னத்திற்கு அளித்து தம்பி வன்னியரசு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வன்னியரசு ஏற்கனவே வானூரில் போட்டியிட்டனர், வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். இரவு 10 மணிக்கு நான் மரக்காணத்திலே போய் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். தோழர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு விழுப்புரம் தொகுதியில் நாம் பெற்ற வெற்றியின் ஒரு காரணம். நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் பெற்ற வெற்றி மட்டும் போதாது. 2009 நான் சிதம்பரத்தில் வெற்றி பெற்றேன். 2019 சிதம்பரத்தில் வெற்றி பெற்றேன். 2019 2009 வெற்றி பெற்றும் கூட நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் 2024 நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது. சிதம்பரத்தோடு விழுப்புரம் வெற்றி பெற்றதால் தான். ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பதற்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வெற்றியும் ஒரு காரணம். நீங்கள் தான் காரணம். திமுக ஆதரவுதான் காரணம். தோழமை கட்சிகளின் ஆதரவுதான் காரணம். அப்படிப்பட்ட இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சி சொந்த சின்னத்தோடு பானை சின்னத்திலே நாம் இப்போது போட்டியிடுகிறோம். தோழர்களே, முதலில் கண்டமங்கலத்திலே போட்டியிட்டோம். இதே ஊரை சார்ந்த விஜயராகவன் போட்டியிட்டார். முகையூருடைய சிந்தனை செல்வன் போட்டியிட்டார். வானூரிலே தோழர் ரவிக்குமார் போட்டியிட்டார். திரும்ப வானூரிலே வன்னியரசு போட்டியிட்டார். உளுந்தூர்பேட்டையிலே யூசுப் போட்டியிட்டார். தோழர்களே, எம்பி தொகுதியில் ஜெயிக்க வைத்த நீங்கள் ஒரு முறையாவது எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற வேண்டாமா? இந்த முறை இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது. காசு பணம் கொடுத்து உங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டு உங்க அண்ணன் திருமாவுக்கு போட்டுருங்க, 2 ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு பேசுவாங்க. இடம் கொடுப்பீர்களா? கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓட்டை பானையில் கொட்டுங்கள். பானையில் அள்ளி கொட்டுங்கள். கிராமங்களிலே நகர்ப்புறங்களிலே 1-2 பேர் விசிலடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள தயவு செய்து தம்பி இந்த முறை நீங்க பானைக்கு ஓட்டு போடுங்க, இந்த முறை பானைக்கு ஓட்டு போடுங்க என்று நீங்கள் அவர்களை பேசி நமக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்ய வேண்டும். கட்டாயம் விழுப்புரத்திலிருந்து முதல் முறையாக திண்டிவனத்திலிருந்து சிறுத்தை சட்டமன்றத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்க வேண்டும். தம்பி வன்னியரசு உங்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் முழங்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், திமுகவின் சின்னம், காங்கிரசின் சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம், மதிமுகவின் சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி.